கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, முடிவோ மரண வழிகள். ஆம், இந்த நாளிலே மக்களுக்கு ஆண்டவர் சிற்றின்பமும் பெச்சாரமும் வேசித்தனமும் காம விகாரமும் இவைகள் எல்லாம் மனிதனுக்கு போதை வசுகள் எல்லாம் செம்மையாய் தோன்றுகிறது. ஆனால் முடிவு அது மரண வழிகளிலே கொண்டு போய் விட்டுவிடும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் தேவத்துதன் பெருமையினாலே கீழே விழுந்தான். முதல் மனிதன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு வழி செம்மையாய் தோன்றினது. தேவையில்லாத ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு தேவை உள்ளதெல்லாம் இழந்தான். முதல் மனிதன் ஆதாம், அவனும் விழுந்து போனான். முதல் ராஜா, அவனும் தன்னுடைய வழி அவனுக்கு செம்மையாய் தோன்றினது. அந்த ராஜாவினுடைய அந்த அமலேக்கியனுடைய ஆடு மாடுகள்லாம் அழித்து விட்டு அவனையும் அழித்து போடு என்று சொன்னால் அவன் கேட்கவில்லை. ஆனால் அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டான். அவனுக்கும் செம்மையாய் தோன்றது, அவனும் விழுந்து போனான். இந்த நாளிலும் கூட அருமையாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவையில்லாத ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவை உள்ளதை இழந்து போகக்கூடாது. அந்த நாட்களில் குரங்கு தொல்லைகள் தாங்க முடியல. ஒரு ஊரில் வேடர்களை வரவழைத்து இந்த குரங்குகளெல்லாம் பிடிப்பதற்கு ஒரு கண்ணாடி குடுவை, அந்த வாய் குறுகலாக இருக்கும், அந்த குடுவை அகலமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த குரங்குகளுக்கு வேண்டிய உணவுகளை போட்டு வைத்து விடுவார்கள். அந்த குரங்கு ஓடி போய் அந்த குடுவைக்குள்ளே கையை விடும். கையை விட்டு அந்த பொருளை எடுப்பதற்கு அது எடுக்க முடியாது. அது முயற்சி பண்ணும், முடியவே முடியாது. ஏனென்றால் அது போய் அந்த குடுவையில் கை மாட்டிக்கிடுச்சு. அதனால் வெளியில் வரவே முடியல. அதனால தான் இன்றைக்கும் மக்கள் உங்களை பிடிப்பதற்கு, விசுவாசிகளை பிடிப்பதற்கு பலவிதமான எலிப்பொறிகள் வைக்கிறது மாதிரி, இந்த குரங்கை பிடிப்பதற்கு வழி செய்கிறது மாதிரி அநேக விதத்தில் செல்ஃபோன் மூலமாக, டிவி மூலமாக, சீரியல் மூலமாக, போதை வசுகள் மூலமாக உங்களை எப்படியாவது உங்களுடைய வல்லமையை இழக்க வைக்கிறதுக்கு அவன் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறான். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குரங்கு வர முடியாதபடிக்கு எல்லா குரங்கும் அந்த கண்ணாடி குடுவையில் அகப்பட்டது போல் இன்றைக்கி மக்கள் அது மாதிரி அகப்பட்டு தெரிகிறார்கள். ஒரு சமயம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே அந்த புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ண வேண்டாம் என்று பெற்றோர்கள் சொன்னார்கள். ஆனால் அவன் விவாகம் பண்ண போகிறதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு அவன் வழி விலகி போனான். ஒரு நாளிலே சிங்கத்தை கொண்டு போட்டான். அந்த சிங்கத்தின் உடலிலே தேன்கூடு இருந்தது. செத்த சிங்கத்தை அவன் பிரதிஷ்டப்படினவன் தொடவே கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தொடவே கூடாது. அதன் பிறகு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேசியை கண்டு அவன் வேசியின் இடத்தில் போனான். அதன் பிறகு 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 4வது வசனம் 5வது வசனத்தில் நியாயாதிபதிகள் 16:4-5 வரும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிம்சோனை பிடிப்பதற்கு, குரங்கை பிடிப்பதற்கு எப்படி வகை தேடினார்களோ, தெளிலாளை வைத்து இந்த சிம்சோனை பிடிப்பதற்கு வகை தேடினார்கள். அவனுடைய பலம் எதனால் இருக்கிறது? நம்முடைய தேசத்தில் எல்லா வெள்ளாமைகளெல்லாம் அழித்து போட்டு விட்டான். ஒரு கழுதை தாடம்பே எழுந்து 1000 பேரை கொண்டு போட்டு விட்டான். இவனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தெளிலாளை அங்கே காசு கூலி பொருத்தி, நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு 1100 காசு உங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி எப்படியாவது அவனை பிடி என்று சொன்ன பொழுது, ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அவனை நயங்காட்டி அவனை மடியில் போட்டு உன்னுடைய பலம் எதனால் இருக்குதுன்னு சொல்லி பலமுறை தொல்லை பண்ணினான். ஆனால் கடைசியிலே அவன் அதை சொல்லிவிட்டான். அப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:20 பார்க்கும்போது அவன் பெலிசர் வந்து விட்டார்கள், எழுந்துரு அப்படின்னு சொன்ன மாதிரி, குரங்களால் எப்படி கையை எடுக்க முடியலையோ அப்படி இவனுடைய வாழ்க்கையிலும் தன்னால் எழுந்திருக்கவே முடியல. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிட்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வழி விலகி போகும்போது, தேவையில்லாத பொருளுக்கு ஆசைப்படும் போது உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய பலனையும் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியை இழந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவர் இயேசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்க முடியாது, ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எந்த சிற்றின்பமும் பாவமும் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தி மாட்டோம். இயேசுவே, உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.